கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். விஜய் ஃபுல் ஆஃப் லக்கில் தான் தமிழ்நாட்டு எலெக்ஷனை ஜெயிச்சிட்டு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படின்னா நீங்கள் ராங்னு நான் இந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். வெறும் 2 வருஷம் தான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா? கண்டிப்பாக இல்லை, 30 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லாஸ்ட் 59 வருஷம் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸில் இந்த லீடர்ஸ் என்டையர் தமிழ்நாட்டை ரூல் பண்ணாங்க. இவங்க 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், DMK, AIADMK. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு க்ளோஸ்டு லூப். திஸ் ஆர் தட் கேம். ஏதர் இந்த பார்ட்டி ஜெயிப்பாங்க இல்லை அந்த பார்ட்டி ஜெயிப்பாங்க. இந்த 2 பார்ட்டிஸ் என்டையர் தமிழ்நாட்டை 3 டிகேட்ஸ்க்கு ரூல் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க ஐடியாலஜிக்கலி ஆப்போசிட் டு ஈச் அதரா இருந்தாலும் கூட அவங்களோட கவர்மெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி சிமிலரா தான் இருந்து. ஈவன் தோ ஒரு தேர்ட் பார்ட்டி நெவர் வான் இன் தமிழ்நாடு. மோஸ்ட் ஐகான்ஸ் ட்ரைட் அண்ட் ஃபெயில்ட். எல்லாத்துக்கும் தோணுது ஒரே விஷயம் தான், தேர்ட் பார்ட்டி நெவர் எவர் ரூல் த தமிழ்நாடு. This myth came to an end and the man behind it is. இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நான் எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. Every politician mocked and laughed on Vijay by saying never rule the people of Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு எக்ஸிட் போல்ஸும் விஜயோட TVK 10 to 20 சீட்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். வெல்கம் டு த பிஸ்னஸ் டீகோட். In Tamil Nadu, when it comes to personality, party and politics, people remembers these 3 letters. M.G.R. Marudur Gopalan Ramachandiran, the godfather of Tamil Nadu. M.G.R. Tamil Nadu's first film star to become a leader. அவரோட first electionல 33.5% vote shareோட ஜெயிச்சார். Vijay's father Chandrasekharan, director in Tamil industry, introduce பண்றாரு விஜய தமிழ் சினிமா. Vijay's first debut movie. இப்போ ஒரு மூவி நல்லா போச்சுன்னா people celebrate or flop, but ஒவ்வொரு மேகசைன்ஸும் விஜயை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூஞ்சி சரியில்லை, உருவம் சரியில்லை. விஜயோட ஃபிளாப் லிஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ்க்கு கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. தென் எவ்ரிதிங் ஸ்டார்டட் சேஞ்சிங். திஸ் ஃபிலிம் பிகமிங் ஹிட் அண்ட் ஹி ஸ்டார்டட் கெய்னிங் மோர் ஃபேன்ஸ். 1990s விஜயோட அஃபிஷியல் ஃபேன் கிளப்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹேவ் ஃபேன்ஸ். பட் இங்க தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபேன் கிளப்ஸ் மூவி ரிலீஸை வெறும் செலிப்ரேட் மட்டும் பண்ண மாட்டாங்க. They conduct blood donation camps, free distribution of food and a disaster time helping the people. இதனால ஃபேன் கிளப்ஸ் வெறும் ஃபேன் கிளப்ஸ் மட்டும் இல்லை, they are institutions. இதனால ஒவ்வொரு ஃபேன் கிளப்ஸுக்கு பிரசிடென்ட், ட்ரெஷரர், டிஸ்ட்ரிக்ட் யூனிட்ஸ், மெம்பர்ஷிப் கார்ட்ஸ், ஆனுவல் மீட்டிங் எக்ஸெட்ரா. விஜய்க்கு மட்டும் 85,000 ஃபேன் கிளப்ஸ் ஆன் அண்ட் அரௌண்ட் தமிழ்நாடு. இங்க தான் நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்தியாவில் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுது. They start a party and for next 10 years they build a root system, கிரவுண்ட் லெவல் ஆர் பூத் லெவல் பிரசன்ஸ்க்கு வேண்டி. பட் இங்க worst thing என்னன்னா they have to spend thousands of crore rupees in, but in Vijay's case it is completely free. இந்த ஒவ்வொரு ஃபேன் கிளப்லயும் 25 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க கண்டினியூஸா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கு பீப்புள் ஈஸியா அவங்கள ரெகக்னைஸ் பண்ணாங்க. இது மோர் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டா மாற ஆரம்பிக்குது. In July 2009 fan clubs are turned into விஜய் மக்கள் இயக்கம். 2013 தலைவா மூவி ரிலீஸ் ஆக வேண்டிய டைம் with a tagline of time to lead. இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது பிடிக்காத சில பேர் பாம் த்ரெட் கொடுக்குறாங்க தியேட்டர்ஸ்க்கு. இதனால அந்த டைம் சிஎம்ஆ இருந்து ஜெயலலிதா மூவி ரிலீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தலைவா மூவி தமிழ்நாட்டை தவிர ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. தென் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி 11 days லேட்டர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல வித்வுட் த டேக்லைன் டைம் டு லீட். இன் 2021 விஜய் மக்கள் இயக்கம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டெஸ்ட் பண்றதுக்கு வேண்டி ரூரல் பாடி எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. and they won 115 seats. தளபதி விஜய் படம்னா பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆனதே இல்லை till ஜனநாயக். From director son Vijay to தளபதி விஜய். Finally விஜயோட பாலிடிக்ஸ் ஸ்பாட்லைட் கீழே வருது and Vijay just registered his political party in 2024.
அந்த 85K ஃபேன் கிளப்ஸ் வந்து டர்ன்ட் இன்டு 85 பூத்தஸ், பிரசிடென்ட்ஸ் இன்டு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ் இன்டு கேம்பெயினர்ஸ், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் இன்டு எலெக்ஷன் ராலிஸ். தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல 31% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்க. அது நியர்லி 18 மில்லியன் பீப்புள். டிவிகேயோட ஃபர்ஸ்ட் மாநாடு. எந்த ஒரு புது பொலிட்டீஷியனையும் நேரடியாக யாரையும் விமர்சிக்க மாட்டாங்க. பட் விஜய் இங்க பிரேவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். பிஜேபி இஸ் தேர் ஐடியாலஜிக்கல் எனிமி அண்ட் DMK இஸ் தேர் பொலிட்டிக்கல் எனிமி. இதனாலேயே பீப்புள் கிட்ட இவர் ஒரு யூனிக் லீடரா ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. அவரோட கேம்பெயினுக்கு பீப்புள் கிட்ட இருந்து நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு. கரூர்ல கேம்பெயின் டிவிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது 10,000 பீப்புள், பட் ஆக்சுவலா அங்க வந்தது 40,000 பீப்புள். விஜயோட அரைவல் 4 to 5 hours லேட் ஆகுது. டிசாஸ்டர் ஹேப்பன்ஸ். ஓவர் கிரவுட்னால 41 people have lost their life. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும். இந்தியன் பாலிடிக்ஸில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எந்த ஒரு பொலிட்டீஷியனும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டதே இல்லை. பட் விஜய் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த 41 குடும்பத்தையும் அவர் அடாப்ட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் அவர் ஒரு ஆக்டராக பொலிட்டீஷியனாக மட்டுமே பார்த்துட்டு இருந்த பீப்புள் ஃபர்ஸ்ட் அவர் ஒரு லீடராக பார்க்குறாங்க. எவ்ரிதிங் இஸ் செட். ஆக்டிங் கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்ததே பொலிட்டிக்கல் கரியரோட உச்சத்துக்கு போறதுக்கு தான். மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஒர்க். அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. விஜய் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுற 2 முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட், 13 லட்சம் கோடி கடனோட தமிழ்நாட்டு பீப்புளுக்கு அவர் கொடுத்த ப்ராமிசஸ் 2500 ஃபார் உமன்ஸ், ஃப்ரீ கோல்டு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பீப்புளுக்கு கொண்டு வர முடியுமா? செகண்ட் ஒன், will you give corruption free government? Well, இது 2க்கும் டைம் தான் ஆன்சர் பண்ணணும். Let's wait and watch and I see you all in the next video.